அவர் சொல்லிட்டாரு, எங்க பொதுச் செயலாளர் வெங்காயத்தை உரிச்சா என்ன இருக்காது, ஒண்ணு இருக்காதுங்க மாதிரி வெறும் பூஜ்ஜியம், அவ்வளவுதான். அவங்களே சொல்லிட்டாங்க, யார்ட்டையும் பேச்சுவார்த்தை இடத்துல எங்க போகணுமோ நான் போய் கேட்டாங்க, போயிட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாம் திமுகவுடைய எதிர்ப்பு, அப்ப கூட்டணியுடைய பலங்கள் எல்லாம் சேர்த்து சரியா இருக்கு. வேற பாவம் அவரு பாவம், அப்புறம் வயதானவர், மூத்தவர், அதனால நோ கமெண்ட்ஸ். விஜய் புதிய கட்சியா வந்திருக்காரு, அவரு நிறைய பாதிப்பை வந்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏற்படுத்துவார்னு சொல்லப்படுது. அவரை மையப்படுத்தி தான் தேர்தலும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஃப்டர் பினிஷ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் சொல்ல முடியும். அவர் சக்தி என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும், இப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. மக்கள் அவர் சந்திக்கிறதே இல்லை, மாசத்துக்கு ஒரு கூட்டம் இல்ல 15 நாளுக்கு ஒரு கூட்டம் தான் சந்திக்கிறாங்க. இல்ல அது என்ன அவருடைய காலகட்டத்தில் வந்து மக்களை அதாங்க, அவர் என்ன மைண்ட்ல இருக்காருன்னு தெரியல. எலெக்ஷன் இருக்கும்போது எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. அவர் வேற ஏதாவது அமெரிக்கா மாடல்ல பண்ணலாம்னு நினைக்கிறார் போல இருக்கு டிவியில. அதுல மக்களை பார்த்து சந்திச்சுட்டு அங்கெல்லாம் அப்படித்தானே பிரச்சாரம். நம்ம பார்த்து இந்தியாவில் தான் மக்கள் இருக்கணும், என்ன ஐடியா இருக்கான்னு தெரியாது. இந்த 5000 ரூபாய் திமுக அறிவிச்சுக்கிறது வந்து அதிமுக கூட்டணிக்கு அதாவது தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்ல சார், இது வந்து உங்களுக்கு புரியாம பேசுறாங்க. புரிஞ்சவங்க எல்லாம் நம்ம பணம் தான் 2 மாதத்துக்கு கொடுக்கறதுக்கு கோடை விழான்னு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். விலைவாசி உயர்வு, மின்சார உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லா விலைவாசி ஏறி போச்சு. இந்த ஆட்சி இருந்தால் சரியா இருக்காதுன்னு மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் சசிகலா அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறதா தகவல் வருது. அவங்க ஒருவேளை வந்து என்டிஏ கூட்டணியில் சேர வந்தா அது எதுவும் ஆட்சேபம் தெரிவிப்பீங்களா இல்ல வந்து வரவேற்பீங்க? தெரியல தம்பி, அவங்க ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா எதுவும் தெரியாது. ஆரம்பிச்ச பிறகு கேட்கிற கேள்வி எல்லாம் அப்படி பேசுறோம், நாங்க என்ன பண்றது? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி வெல்லட்டும், தமிழ்நாடு முன்னேறட்டும் நாங்க வச்சிருக்கோம், அவ்வளவுதான். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வந்து ஒரு சுமூகமான அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க தம்பி. அவர் எல்லாமே ஹைகமாண்ட் சொல்லிட்டாங்க. அதனால அவங்கவுங்கள பேசுவாங்க, யார் பேச எடுக்காதீங்க. ராகுல் காந்திஜி என்ன சொல்றாரோ அதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க பேசிக்குவாங்க. கூட்டணி பத்தி நமக்கு என்ன இருக்கு? ஆட்சியில பங்குன்றது தமிழ்நாட்டில் சரி வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுவரையும் ஆட்சியில பங்குன்ற விஷயம் அதாங்க, இப்ப எடப்பாடி சொல்லிட்டாரு, அவரு திமுக தலைவர் சொல்லிட்டாரு. அது வந்து சரியா வராதுங்கிறத அவங்க சொல்றாங்க. நீங்களும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா? எங்க தலைவர் சொல்றதுதான் எங்களுக்கு, எனக்கு என்ன தனி நிலைப்பாடு, நான் கட்சி நடத்துறேன். பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை வந்து அதிமுக கிட்ட அதிகமான சீட்டுகளை கேட்பதா தகவல் வருது. அது இன்னும் அதை பத்தியெல்லாம் எதுவுமே பேசிட்டே இருக்காங்க. இப்ப திடீர்னு உடனே என்னன்னு கேள்வி, இன்னும் நாள் இருக்குல்ல, கட்சி தேர்தலே அறிவிக்கல, பரபரப்பா ஓடுது. உங்களுக்கு செய்திகள் வேணும், வேற என்னத்த சொல்றது? வின்னா அதான் மக்கள்கிட்ட போய் பில்லுகளை காமிச்சு இப்படி எல்லாம் உயர்ந்திருக்கு, உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 1500 ரூபா 2000 இருந்தது, 5000 6000 ஆயிருக்கு. அதனால எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டார். விஜயபாஸ்கர் வர்றாரா? இன்னும் வரலையா? சரி. அப்புறம் பிரதமர் இப்ப அடுத்தது 3 முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கிறார். அதுல எதுவும் வேற யாரும் கட்சியில எதுவும் வேற இணைப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? பிரதமர் வர்றது கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு யார் வராங்கன்னு மேடையில் இருந்தாதான் தெரியும். பூரா அதிசயங்கள் தான் நடக்கும். என்னங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். பெர்மிஷன் கொடுத்தா போயிருவேன், போட்டு போன